அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கோமதி. தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்றைக்கி திருவாதிரக்களி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப்பு பொன்னி ரைஸ். இதை 2 ஸ்பூன் பயத்தம்பருப்பு போட்டு நல்லா ப்ரௌனாக வறுத்து ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடணும். 1.5 கப்பு வெல்லம், 3 கிளாஸ் தண்ணி. இதை நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணிவிடுவோம். டஸ்ட்டு மண்ணெல்லாம் இருந்தால் கலெக்ட் ஆகிடும். இப்போ வறுத்து வச்ச அரிசியை பொடிச்சாச்சு. சின்ன ரவை பதத்துக்கு கொஞ்சம் தேங்காய், முந்திரி, திராட்சை எடுத்து வச்சுருக்கோம். நெய்யில் முந்திரி திராட்சையை வறுத்துட்டு கொஞ்சம் தேங்காவையும் வறுத்து எடுத்து வச்சுடுவோம். கடாயில் வெள்ளை தண்ணியை விட்டு கொதிச்சப்புறம் இதை அரிசி ரவையை போட்டு நல்லா கிளறிட்டே இருக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க. நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் 2 ஸ்பூன் நெய் சேர்ப்போம். முந்திரி திராட்சை, வறுத்து வச்ச முந்திரி திராட்சை, ஏலக்காய் பொடி எல்லாம் சேர்த்து தட்டு போட்டு மூடிடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். பால் மாதிரி உருண்டு வருது பார்த்திங்களா? கடைசியில் மிச்சம் இருக்கிற தேங்காவையும் போட்டு கலந்து எடுத்து வச்சிடலாம். ஒரு வாழை இலையில் வெத்தலை பாக்கு பழம் வச்சு நெய்வேத்தியம் பண்ணிவிடுவோம்.